எது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு தனியாக வந்திருக்கேன். சரி, அங்கே இருக்கேன். இந்த ஊர் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். உடனே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு, எல்லாமே தேவைப்படும் இல்லையா? காய்கறி, பால், ஜிம்மு, வண்டி ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே தேவைப்படும். ஸோ நான் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்பேன் இல்லையா? காய்கறி வாங்குதுங்க, இது வாங்குதுங்க, அதுங்கன்னு எல்லாம் கேட்குறேன். எல்லாம் சொல்கிறேன். சாப்பாடு அங்கே போ, இது இங்கே போ, ஜிம் அங்கே போ, ஸ்வீட் வாங்கின அங்கே போ, பால் வாங்கின அங்கே போ, காய்கறி இங்கே போ, எல்லாமே சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஓகே. எனக்கு சொன்னதுனால அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அந்த கடைக்காரங்களுக்கு இன்கம் கிடச்சி. ஓகே, இது சிம்பிள் மேட்டர், எல்லாருக்கும் தெரியும், சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நானாக தேடி போய் ஒரு ஜிம்மு கண்டுபிடிச்சேன். அந்த ஜிம்மில் என்னன்னா, அந்தந்த மாதம் மட்டும் ஃபீஸ் கொடுத்தா போதும். அடுத்த மாதம் போகலையா, நீ கொடுக்க வேண்டாம், அதுக்கடுத்த மாதிரியா கொடு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் போனேன், பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அங்கே போ அப்படின்னு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லோரும் அந்த ஜிம்மு போக்கே. ஓகே, எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. சப்போஸ் அந்த ஜிம்முக்காரன் வந்து உங்களால் தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நீங்கள் ஜிம்மில் நிறைய வீடியோ ஷூட்டிங் எடுத்திருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுறீங்க, உங்கள் த்ரூவாக தான் இவ்வளோ பேர் வராங்க, ஸோ ஒவ்வொருத்தர் ஜாயினிங்லேயும் உங்களுக்கு நான் இவ்வளோ ரூபா தந்துடுறேன் அப்படின்னு எனக்கு தந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? ஓகே. ரெண்டாவது வந்து, நான் கூட்டிகிட்டு போன மக்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஜிம்மு. அங்கே உள்ள எக்யூப்மெண்ட் சரி எல்லாம் சிரமம் பிடிச்சி போச்சு. உடனே அவங்க மெம்பர்ஸ் எல்லாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்குள்ள பைசாவும் எனக்கு வந்து அப்படி இருக்கும். நான் அந்த 4 பேரை சொன்னால் ஓகே, அந்த 4 பேரும் அவங்க 4 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அந்த 16 பேருக்குள்ள இன்கம் எனக்கு வந்து எப்படி இருக்கும்? இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்.